வணக்கம். வெல்கம் டு ஸ்டோரி லீஃப். புதினத்தின் பெயர் நாகம்மாள். ஆசிரியர் ஆர் சண்முகசுந்தரம். அத்தியாயம் 2. நாகம்மாளின் 4 வயது குழந்தை முத்தாயி நிலா வெளிச்சத்தில் வாசலில் விளையாடிக் கொண்டிருந்தாள். தன் தாயாரை கண்டவுடன் எனக்கு என்னம்மா வாங்கியாந்தே என்று கேட்டுக்கொண்டே ஓடி வந்தாள். முத்தையாளுக்காக எத்தனையோ சாமான்கள் தாயார் வாங்கி வந்திருந்தாள். பழம், பொரிக்கடலை, முறுக்கு, மிட்டாய் முதலிய தின்பண்டங்கள். ஆனால் நாகம்மாள் இப்போது அவைகளையெல்லாம் எடுக்காமல் மேலே இருந்து ஒரு முறுக்கை மட்டும் ஒடித்து குழந்தையிடம் கொடுத்தாள். முறுக்கை பார்க்கவும் குழந்தைக்கு பரமானந்தம் உண்டாயிற்று. அதை கடித்து கொண்டு ஆனந்த கூத்தாடியதில் பாதி முறுக்கு கை நழுவி கீழே விழுந்தது கூட குழந்தைக்கு தெரியவில்லை. உன் சின்னையன் இன்னும் வல்லையா என்று நாகம்மாள் தன் மகளிடம் கேட்டாள். அப்போது குழந்தைக்கு இருந்த சந்தோஷத்தில் சின்னையனே எதிரில் வந்திருந்தாலும் கண்ணெடுத்து பார்த்திருக்குமா என்பது சந்தேகமே. தாயின் கேள்வியை கவனியாது முறுக்கை சுவைப்பதிலேயே முத்தாயா மூழ்கியிருந்தாள். நல்ல சின்னையன் என்று நாகம்மாள் சப்பு கொட்டி கொண்டாள். இவள் இப்படி சலித்துக் கொள்ளும் சின்னையன் யார் என்பதை பற்றி 2 வார்த்தை சொல்வது அவசியம். நாகம்மாளுடைய கணவனுடன் பிறந்த தம்பிதான் சின்னையன் என்கிற சின்னப்பன். சின்னப்பனே தான் இப்போது குடும்ப தலைவன். அநேகமாக நாகம்மாளுடைய அரசுதான் வீட்டில் நடக்கிறதென்றாலும் சின்னப்பனுக்கும் அவனது மனைவி ராமாயிக்கும் இதுவரை எவ்விதமான கஷ்டமும் ஏற்பட்டதாக தெரியவில்லை. சின்னப்பனை குழந்தை முத்தாயி சின்னையன் என்றே கூப்பிடுவதால் நாகம்மாளும் அவனை அந்த பெயராலேயே கூப்பிடுவது வழக்கம். வெளியே கடக்கென்று சத்தம் கேட்டது. வண்டி வந்துடுத்து போலிருக்குதே என்று நாகம்மாள் திண்ணையிலிருந்து எழுந்தாள். இத்தனை நேரம் உள்ளே வேலை செய்து கொண்டிருந்த ராமாயி, அரிசி வண்டி இதுக்குள்ளே வந்திருக்குமாக்கா என்று மெதுவாக சொல்லி கொண்டு வந்தாள். சரி, அடுப்பு வேலையெல்லாம் ஆச்சா என்று நாகம்மாள் கேட்டாள். ராமாயி பொழுது போவதற்கு முன்பிருந்தே காரியம் செய்ய ஆரம்பித்திருந்தும் ஒன்றும் முடிந்த பாடில்லை. ஆனால் இல்லை என்று சொன்னால் எக்காலமாக ஏதாவது ஒன்று சொல்வாள் என்பது தெரியுமாதலால், நீ தண்ணி வாக்கிறதுக்குள்ள ஆகாயதையா போயிருது, எந்திரியக்கா என்றாள். நான் மேலுக்கு ஊத்திக்கிறதுக்குள்ள அந்த முரத்தில் இருக்கிற அரிசி மாயமா வெந்து போயிருமா? பேச்சை பாரு பேச்சை. முதல்ல அரிசி கழிஞ்சு ஒலையில போடு. சோறு ஆக்கியானதுக்கு அப்புறம் வேற வேலை பார்க்கலாம் என்று நாகம்மாள் சொன்னாள். ராமாயி பதில் பேசாது முரத்தில் இருக்கிற அரிசியை எடுத்துக்கொண்டு உள்ளே போனாள். நாகம்மாள் கூப்பிட்டு, இத்தனையுமா போட போறாய் என்றாள். ஆமாக்கா, நம்ம 4 சீமனுக்கு இதுதான் வேண்டாமா? நல்ல கணக்கு போட்டாய். இப்படி பார்த்தா ஊடு வாசலாயிராதா? உன்னையும் ஊன்ற வீட்டுக்காரரையும் என்னையும் இந்த பூபாலனையும் ஒரே கணக்கில் சேர்த்தினையே. இந்த குழந்தை காப்பிடி தின்னுமா? சரி, 2 வட்ட சேரை எடுத்து போடட்டாக்கா என்று கேட்டுக்கொண்டே ராமாயி திரும்பினாள். நாகம்மாள் சட்டென்று, சுண்டக்காயில வைக்கிறது பாதி கடிக்கிறது பாதி என்ன? போட்டதை ஏன் எடுக்கிறாய்? மிச்சம் இருந்தால் காலம்பர பழையது ஆகுது, வேலையை பாரு என்றாள். அதோடு சாணி தண்ணி போட்டு இந்த கூடையை உள்ளே எடுத்து வை என்று கட்டளையும் விட்டாள். சாணி தண்ணி போட்டு விட்டால் எல்லா தீட்டும் போய் விட்டதாக அர்த்தம். சந்தையிலிருந்து வந்த சாமான்களை உள்ளே கொண்டு போகும் முன் சாணியை நீரில் கலக்கி அதை சாமான் நனையாமல் தெளித்து விடுவது, சாமான்களுக்கு மட்டும் சாணியை தண்ணீர் போட்டு கொண்டு கொள்வதோடு சிலர் தங்களுக்கும் போட்டுக்கொண்டு குளிக்காமலேயே சும்மா இருந்து விடுகிறதும் உண்டு. ஆனால் நாகம்மாளை போன்றவர்கள் அப்பேற்பட்டவர்களை ரொம்பவும் இழிவாக கருதுவார்கள். இந்த மாதிரி விஷயங்களை நாகம்மாள் வரிந்து கட்டி கொண்டு பாட்டு பழமொழிகளுடன் பேச ஆரம்பித்து விட்டால் கிட்டத்தில் இருப்பவர்களுக்கும் பொழுது போவதே தெரியாது. நாகம்மாளும் நேரம் போவது தெரியாமல் பேசிக்கொண்டே இருப்பாள். சரி, நாகம்மாளை பற்றி சொல்லிக் கொண்டு போனால் சங்கதிகள் எல்லையற்று விரியுமாதலால் மற்ற புறங்களிலும் திருஷ்டியை செலுத்துவோம். நன்றி, வணக்கம். அடுத்து 3ஆம் அத்தியாயத்தில் சந்திப்போம்.